வட்டியை விடுங்கோ. அப்படி விட இல்லையா, ஃபைல்லம் தஃபலு ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமாகுங்க. நீங்க கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வோட யுத்தம் செய்ய போனா என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வோட எப்படி யுத்தம் செய்வது? நாங்க யுத்தம் செய்ய போனா எங்களுக்கு வரைக்கிற நல்ல வீடு உண்டு, நல்ல கடை உண்டு, நல்ல புள்ளி ஒன்று புறக்கைக்கு, நல்ல மருமகள் ஒன்று வரைக்கிறா, குடும்பத்துக்கு நல்ல மருமகன் ஒன்று வரைக்கிறா, மகன் நல்ல பாஸ் பண்ணிக்கிறான், மகனுக்கு நல்ல ஜொப் ஒன்று கிடைச்சைக்கு, எல்லாத்தையும் இல்லமாக்கி விட்டுவான் அல்லாஹ் தஆலா, எல்லாத்தையும் இல்லமாக்கி விட்டுவான். கண்ணியமானவர்களே, இதுதான் நடக்க போறது. அதனால துனியாவிலேயும் தோல்வி, ஆகிரத்திலேயும் தோல்வி. பயங்கரமான ஒன்றுதான் வட்டியில கை வைக்கிறது. யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டிக்காரன் அழிப்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக வியாபாரம் செய்வதற்கு நன்மை இருக்குது. ஆனால் வட்டி போன்ற முசீபத்துகள்ல கைய வச்சு நாங்க உள்ளதையும் நாசமாக்கி கொள்ள கூடாது. அல்லாஹ் அழிக்கிறதாக சொல்லிட்டான், அல்லாஹ்வோட யுத்தத்துக்கு ஆயத்தமாக கொண்டு சொல்லிட்டான். அப்படியான பயங்கரமான பாவம் தான் அந்த வட்டி போன்ற முசீபத்துகள். உள்ளதை வில்லுங்க, வித்தி உங்களோட வியாபாரத்தை முன்னேற்றமா செய்யுங்க. அந்த அதுல கைய வச்சிடாதீங்க. வட்டிக்கு இன்றைக்கு பேரெல்லாம் மாறிச்சு. வட்டின்னு சொல்றல்ல, லோன், ஓடி, கமிஷன், பினான்ஸ், லீசிங் என்ற பேர்ல இன்றைக்கு இந்த நஜீஸுக்கு பல பேர்கள் சொல்லப்பட்டிருக்குது. பேங்குக்கு கால் பண்ணி சொல்றோம், இந்த செக்க பாஸ் பண்ணி விடு, ஓடி போடுறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வட்டி சல்லி எடுக்கிறவன், கொடுக்கிறவன், சாட்சி சொல்றவன், எழுதுறவன், குல்லுஹும் சவாவும், அனைவரும் சமன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால வியாபாரம் ஒரு நல்ல இபாதத்தான செயல், செய்ய வேண்டிய என்று இன்னைக்கு முஸ்லீம்கள் வியாபாரத்தில் தான் 90% அங்கீக்கிறாங்க. இந்த ஹராத்தில கைய வச்சு இன்றைக்கு அதிகமானவர்கள் தன்னை நாசத்தில் ஆக்கி விடுகின்றார்கள். பண்டி அரைச்ச ஒரு சட்டிலையும், வட்டி சல்லி ஒரு சட்டிலையும், லோன் எடுத்த ஒரு சல்லி ஒரு சட்டிலையும் என்றா இந்த பண்டி அரைச்ச விட மோசமான ஒன்றுதான் இந்த வட்டி என்று சொல்லக்கூடியது. அதனால அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு சகோதரர்களும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும்.